ஹாய் கைஸ், ஜூன் மந்த் கடைசி வாரத்துக்கான அனிமி நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. முதல்ல பார்க்க போகிற நியூஸ் கைஜு நம்பர் 8 பற்றி தான். ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டும் தற்போதைக்கு இந்த அனிமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு செம பாப்புலராகவும் செம வைபோடையும் இந்த அனிமி மேக் பண்ணப்பட்டிருக்குது. இந்தியாவில் கூட ரீஜனல் டப்ல டே 1லேருந்து இந்த அனிமி டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு இருந்ததுனால இந்தியாவில் கூட தற்போதைக்கு செம்ம பாப்புலர் ஒன்னா இருக்குது. கடைசி 2 எபிசோட் மட்டும் டைரக்ட் ஜாப்பனீஸ்ல கொடுத்திருந்தாங்க. இங்கிலீஷ்ல கூட டப் பண்ணப்படல. இருந்தாலும் இந்த சீரிஸோட ஹைப்னாலேயே அந்த எபிசோட்ஸை பார்க்க தொடங்கிட்டாங்க. மேபி கடைசி எபிசோட்ஸ்னால சீக்ரெட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டப்பிங் கூட முதல்ல கொடுக்கல என்னமோ, இல்லை அதை கூடிய சீக்கிரம் டப் பண்ணிடுவாங்க. பட் இப்போதைக்கு இதோட ஹாட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரமே இந்த அனிமி எண்ட் ஆயிடுச்சு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 12 எபிசோடோட இதோட முதல் சீசனை எண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த அனிமி அட்டாக் ஆன் டைட்டனோட வைபை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி. கரெக்டாக அவங்க சொன்னது மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க மங்க படித்தவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஏஓடி பார்க்கும்போது 2வது சீசன் ரிலீஸ் ஆனதுனால முதல் சீசனோட எண்டிங் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. அடுத்த சீசனை கண்டினியூ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த கைஜு நம்பர் 8 அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான எண்டிங்கோட இதை முடிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போதே இருக்கக்கூடிய எண்டிங். இருந்தாலும் கூட என்னை மாதிரியே நிறைய பேரும் இதோட அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ரூக்கு தெரிஞ்சிருக்கும் என்னமோ தெரியல. அதுக்குள்ளேயே சீசன் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நாங்க அபிஷியலா இதோட சீக்வலை மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறது மாதிரி ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். பட் இதோட ஹைப்பு காரணமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, சீசன் 1ல அனிமி சைட்ல எந்த ஒரு லெவல்லையும் டிசப்பாயிண்டே பண்ணாத மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீசன் 2வும் அப்படியே மேக் பண்ணாங்கன்னா இந்த சீரிஸ்க்கு தொடர்ந்து வரவேற்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 பத்தினது தான். போன வாரம் சீசன் 4 எண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆன்டாகனிஸ்டுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோவா, ஒரு ஆன்டாகனிஸ்டை இப்படி எல்லாம் பாராட்டுவாங்களா அப்படிங்கறது நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு தான் மூசான கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல ஒரு ஹைப்போட தான் அந்த சீசனும் எண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து டீமன் ஸ்லேயரும் அவங்களோட அடுத்த சீசனான இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்கோட அப்டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலாவே. இது போன வாரமே லீக்கான நியூஸ்னு சொல்லலாம். இது அவங்க மூவி ட்ரையாலஜியா கொடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ அபிஷியலாவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட அடுத்த ஆர்க்க மொத்தமா 3 மூவிஸா ரிலீஸ் பண்ண போறாங்க. 3மே இந்தியாவோட தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இது அபிஷியல் கிடையாது, பட் எப்பவுமே பிவிஆர் தான் தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த 3 மூவியும் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. டீமன் ஸ்லேயர் அனிமி மற்ற அனிமிகளை காட்டிலும் ரொம்பவே குவாலிட்டியா மேக் பண்ணப்படும். ரொம்பவே கலர் வைப்ரண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த அனிமியை தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப வைபா இருக்கும். ஆசிரா ட்ரைனிங் ஆர்க் மூவி கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரையாலஜிக்கு நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பார்க்க போற நியூஸ் மை ஹீரோ அகாடமியாவோட மங்காவை பத்தின நியூஸ் தான். நம்மளோட 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த நியூஸ்லயே சொல்லியிருந்தேன் மை ஹீரோ அகாடமியா எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இன்னும் 5 சாப்டர் மட்டும் தான் இருக்குது. அதோட எண்ட் ஆக போகுது. அதோட எண்டிங் டேட்டு கூட சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த மங்கா எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மங்காவோட அனிமி கூட 7வது சீசன் நல்ல ஒரு வரவேற்பை இப்போதைக்கு பெற்றுட்டு தான் இருக்குது. கண்டினியூவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த சீசனை பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்காக ஈகரா வெயிட் பண்றேன். அடுத்த பார்க்க போற நியூஸ் அமேசான் பிரைமை பத்தினது தான். அமேசான் பிரைமும் கிரன்ச்சி ரோலும் பார்ட்னர்ஷிப் பண்ண விஷயத்தை பத்தி நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸ்ல எல்லாம் சொல்லல. அவங்க ரீசெண்டா தான் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ கிரன்ச்சி ரோலோட ஏகப்பட்ட அனிமீஸை உங்களால அமேசான் பிரைம்லயே வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுசுமேயை கூட அமேசான் பிரைம்ல அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஆல்ரெடி கிரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அமேசான் பிரைம்ல இன்னொரு தடவை சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க, 79 ரூபா பேக் எடுங்கிறது மாதிரி காணிக்குது. அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் எனக்கு இன்னும் தெரியல. நான் இதை பத்தி கொஞ்சம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இதுக்குன்னே தனியா செப்பரேட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன். வீடியோ பார்க்குற யாருக்காவது இதை பத்தின டீட்டெயில் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுபடியே நிறைய பேருக்கு இன்ஃபோ தர மாதிரி ஒரு வீடியோவை டீட்டெயிலாவே மேக் பண்றேன். அடுத்த பார்க்க போறது தமிழ் அனிமி டப்ஸை பத்தி தான். சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி அப்படிங்கிற அனிமியை பத்தி நம்மளோட லேட்டஸ்ட் கிரன்ச்சி ரோல் தமிழ் டப் அனிமி லிஸ்ட்லயே பேசியிருப்பேன். அண்ட் இந்த அனிமியை போன மாசம் 20ஆம் தேதி கிட்ட தான் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் நல்லா தான் இருக்குது. பட் இதோட கதை ஃபேண்டசியா இருக்கிறதுனால ரொம்ப அளவுக்கு பெரிதா என்னால இன்வால்வ் பண்ண முடியல. பட் இதோட ஆடியன்ஸும் ரொம்பவே சூப்பரா டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டிஎம் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபேண்டசி ஜேர்னர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த அனிமியை கிரன்ச்சி ரோல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு அனிமியும் ரீசெண்டாக கிரன்ச்சி ரோலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சீசன்
சீசன் 2 தான். அதுதான் ரேடியன்ட் அனிமியோட சீசன் 2. நான் தமிழ் டப் அனிமி லிஸ்ட் அப்படிங்கிற வீடியோவை மேக் பண்ணும்போதே நிறைய பேர் கமெண்ட்ல ரேடியண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறதாவும் இதோட நெக்ஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொன்னீங்க. அண்ட் இப்போ அது அவைலபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். போன மாதம் 29ஆம் தேதி தான் இதை அவைலபிள் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 21 எபிசோட்ஸை சீசன் 2ல கொண்டு வந்திருக்காங்க. 21மே தமிழ் டப்பில் உங்களால் பார்க்க முடியும். கூடவே தெலுங்குலையும் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி செக் அவுட் பண்ணி பார்த்தவங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா கார்ட்டூன் நெட்வொர்க் சைட் வந்தோம்னா ஒரு சில நியூஸை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மை ஹீரோ அகாடமியாவை இப்போ டெலிகாஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்னோட கமெண்ட்ல கேட்குறீங்க. அவங்க சண்டே எபிசோட்ஸை நியூவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கடந்த 2 வாரமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீக் சண்டே எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சண்டே தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சீசன் 5ஓட அடுத்தடுத்த எபிசோட்ஸை வீக்லி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. ஆனா தமிழ் டப் எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. மை ஹீரோ அகாடமியாவை பொறுத்தவரை, குறிப்பா கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்தவரை எனக்கு தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. வார்த்தைகள்லாம் ஏன் இப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. இன்னும் கொஞ்சம் மெச்சூரா டப் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபுல்லா தமிழை இன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. மை ஹீரோ அகாடமியா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். இப்போதைக்கு சீசன் 7 வரை ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ஃப்ளோவா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா சீசன் 7 வரை உங்களால ஈஸியா கேட்சப் பண்ணிட முடியும். அண்ட் இதை தவிரவும் ஒரு சில ஓல்டு கார்ட்டூன்ஸை அவங்க டெலிகாஸ்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதன்படி கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஓல்டஸ்ட் கார்ட்டூனான டெக்ஸ்டர் லெபார்டரி அப்படிங்கிற கார்ட்டூனை ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே 11:30 AM தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 11:30 AM புது கார்ட்டூனை போட்டாலே எவனும் பார்க்க மாட்டான். இதுல பழைய கார்ட்டூனை, அதுவும் ஓல்டான கார்ட்டூனை இந்த டைமிங்ல போட்டா யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நைட் இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இந்த கார்ட்டூனுக்கு வரவேற்பு கிடைக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் மெமரின்னு சொல்லுவேன் டெக்ஸ்டர் லெபார்டரி. குறிப்பாக எனக்கு கொஞ்சம் ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பித்த கார்ட்டூனாக இந்த கார்ட்டூன் இருந்துச்சு. டெக்ஸ்டரோட வேலைகளும் அவளோட அக்காவோட வேலைகளும் பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருந்திருக்கும். இதே வைபை வச்சு தான் டிஸ்னி ஜானி டெஸ்ட் அப்படிங்கிற கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்க. அதை விடையுமே இதில் காமெடி ரொம்பவே டெப்த்தாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே ரொம்பவே கிறிஸ்பாக மேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஆர்ட் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம வைபை கொடுக்கும். ஒரு ஓல்டு வைபை கொடுக்கும். முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது காலையில ரிலீஸ் ஆனாலுமே இதோட வீடியோஸ் எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா வர தொடங்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆன்லைன்லேயே உங்களால பார்க்க முடிஞ்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லுவேன். அஸ் எ டெக்ஸ்டர் லெபார்டரி ஃபேனா. இதை தவிரையும் கார்ட்டூன் நெட்வொர்க் வேறு சில லாங்குவேஜஸ்ல ஓல்டு கார்ட்டூன்ஸை திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி ஸ்கூபிடோவோட ஒரு சூப்பரான மூவி கூட பாகிஸ்தான்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியை அடுத்ததா இந்தியாவுக்கு தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம அடுத்த வீடியோல அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் சின்சான் மூவிஸ் போன வாரம் ஏன் போடல அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குங்க. நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, சோனியில தான் கேட்கணும். ஆக்சுவலா என்னோட டவுட் படி சோனி அவங்க கையில இருந்த சின்சான் மூவிஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணது எல்லாமே மோஸ்ட் ரீசன்ட் மூவிஸா இருக்குது. ஓல்டு மூவிஸோட ரைட்ஸ் அங்கம்மா கிட்ட தான் இருக்குது. பார்ப்போம், வேறு சில ரைட்ஸ் அவங்க வச்சிருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசனை பார்த்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ தற்போதைக்கு ஃபெஸ்டிவல் எதுவும் வர்றது மாதிரி வாய்ப்பு இல்லை. எபிசோட்ஸ் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோஸ் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.